ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாமா? ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன், 3 பெரிய தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டிருக்கேன், 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டிருக்கேன், ஒரு முள்ளங்கி அரிஞ்சு போட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6 to 7 விசில்ஸ் எடுத்துக்கலாம். காய்கறி வந்து நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி தான் வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்திருக்க கூட தண்ணியெல்லாம் இருத்து வச்சுட்டு நம்ம காய்கறி வெந்திருக்கு இல்லையா, அதை மட்டும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக மசித்தாலே போதும். இந்த தண்ணி இருத்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, திருப்பி ஒரு 10 பல் இடித்த பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிப்பை அந்த காய்கறி கடைசலோடு போட்டு நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்து கலந்து எடுத்தால் சூப்பரான காய்கறி கடைசல் ரெடி. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் 2 தட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 7 to 8 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான பஞ்சு போல் இட்லி ரெடி. இந்த பஞ்சு போல் இட்லி கூட இந்த காய்கறி கடைசலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.